ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: ஜனநாயக அமைப்பில் மகளிருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக ஜாலியன் வாலாபாக்கில் உயிர்த்தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மேற்குவங்க 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும். சத்தீஸ்கரில் காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் 2 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஜனநாயக கட்டமைப்பில் மகளிருக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று மகளிர் சக்தி மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் ஜனநாயகத்தை பெண்களின் பங்களிப்பு வலுப்படுத்தி இருப்பதாகவும் கூறினார். பெண்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மசோதாவை நிறைவேற்ற இம்மாதம் 16ஆம் தேதி தொடங்கும் சிறப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் பெண்களின் அதிகாரத்திற்கான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி, நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் பெண்களின் அதிகாரத்தையும் சுயமரியாதையையும் உயர்த்தியுள்ளதாக கூறினார். ஜனநாயக நடைமுறைகளில் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்பதற்கான வாய்ப்பை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான வளர்ச்சி என்ற தொலைநோக்கு இலக்கை எட்டுவதற்கும் இது உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். உலக அரங்கில் இந்திய பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 30 ஆண்டுகளாக மகளிர் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதனை சாத்தியமாக்கி காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் அவர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சிக்கு அதிக பங்களிப்பை செலுத்த முடியும் என்றும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்தார். நாட்டின் விடுதலைக்காக ஜாலியன் வாலாபாக்கில் உயிர்த்தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 1919ஆம் ஆண்டு இதே நாளில் நிகழ்ந்த ஜாலியன் வாலாபாக் துயர சம்பவம் நாடு முழுவதும் விடுதலை வேட்கையை தூண்டியதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகம் சுதந்திரம், நீதி மற்றும் கண்ணியத்தை எதிர்கால சந்ததியினருக்கும் உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளதாக கூறினார். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா விடுத்துள்ள செய்தியில், நிராயுதபாணியாக அடைத்து வைக்கப்பட்ட மக்களை துப்பாக்கியால் சுட்டு நடத்தப்பட்ட ஆங்கிலேய ஆதிக்கத்தின் வன்முறையை வெளிப்படுத்தியதாகவும், இதனால் நாடு முழுவதும் சுதந்திர வேட்கைக்கான தீ கொழுந்துவிட்டு எரிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திர போராட்ட இயக்கத்தின் தியாகத்தின் வெளிப்பாடாக ஜாலியன் வாலாபாக் சம்பவம் அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். மின்சார உந்து சக்தியின் மூலம் விமானங்களை டேக் ஆஃப் செய்வதற்கான தொழில்நுட்பம் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்திய தொழில்நுட்ப வாரியத்திற்கும் KC விமான நிறுவனத்திற்கும் இடையே கையெழுத்தாகியுள்ளது. அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆளில்லா விமானங்களை இயக்குவதற்கு இந்த நவீன தொழில்நுட்பம் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. குறைந்த தூர ஓடுதளத்தில் விமானம் டேக் ஆஃப் செய்வதற்கும் சிறிய வகை விமானங்கள் செங்குத்தாக மேலெழும்பி செல்வதற்கும் இந்த தொழில்நுட்பம் பயன்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்பையில் நேற்று காலமான முதுபெரும் பின்னணி பாடகி ஆஷா போஸ்லேயின் உடலுக்கு முக்கிய பிரபலங்கள் இன்று அஞ்சலி செலுத்தினர். முதுபெரும் இயக்குநரும் நடிகையுமான ஆஷா பாரேக், இசையமைப்பாளர் AR ரஹ்மான், இந்திய கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சுப்ரியா சுலே, மும்பை மேயர் ரித்து டவாடே ஆகியோரும் ஆஷா போஸ்லேவிற்கு அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது திருப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட சில தொகுதிகள். திருப்பூர் மாவட்டம் விவசாயத்தையும் தொழில் வளத்தையும் சரிவிகிதத்தில் கொண்ட மாவட்டமாக அமைந்துள்ளது. திருப்பூரில் முக்கிய தொழிலாக பின்னலாடை உற்பத்தி, பாத்திர உற்பத்தி மற்றும் விவசாயம் அமைந்துள்ளது. ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணியை ஈட்டி தரும் டாலர் நகரமாகவும் திருப்பூர் விளங்கி வருகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப உள்நாட்டு பனியன் உற்பத்தியும் 30,000 கோடி ரூபாய் என்ற அளவில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இதனால் பின்னலாடைத்துறை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் இங்கு தங்கி பணிபுரிந்து வருகின்றனர்.
மேலும் அனுப்பர்பாளையம் பகுதியில் பாத்திர உற்பத்தி மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது. இங்கிருந்து தமிழகம், கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பாத்திரங்கள் உற்பத்தி செய்து அனுப்பி வைக்கப்படுகிறது. அதேபோல விவசாயமும் அதிக அளவில் நடைபெற்று வரும் பகுதியாகவும் விளங்கி வருகிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 8 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது. திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், அவிநாசி, காங்கேயம், தாராபுரம், மடத்துக்குளம், உடுமலை என மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ளது. மாவட்டத்தில் 19,83,882 வாக்காளர்கள் உள்ளனர். ஒட்டுமொத்தமாக 8 தொகுதிகளிலும் சேர்த்து மாவட்டம் முழுவதும் 2,822 வாக்குச்சாவடிகள் 1,118 இடங்களில் அமைந்துள்ளது. இதில் ஆண் வாக்காளர்கள் 9,57,453, பெண் வாக்காளர்கள் 10,26,178, மூன்றாம் பாலினத்தவர்கள் 250 பேர் என மொத்தம் 19,83,882 பேர் உள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளில் 116 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். திருப்பூர் தெற்கு தொகுதியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும், நொய்யல் நதியை மீட்க வேண்டும், சிறு மற்றும் குறு பின்னலாடை நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரி ரீஃபைன் மற்றும் ஏற்றுமதி உதவிகளை வழங்க தனி வழிகாட்டுதல் மையம் அமைக்க வேண்டும். திருப்பூர் வடக்கு தொகுதியில் சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும். அனுப்பர்பாளையம் பாத்திர உற்பத்தி தொழில் மிக முக்கியமானது. இந்த பொருட்களை சந்தைப்படுத்த தனி வர்த்தக மையம் மற்றும் தொழிலாளர்களுக்கு நல வாரிய உதவிகள் செய்து தர வேண்டும். காங்கேயம் பகுதியில் பெருந்துறை சிப்காட் கழிவுநீர் வெளியேறாமல் தடுக்க வேண்டும். வட்டமலைக்கரை ஓடைக்கு முறையாக தண்ணீர் கொண்டு வர வேண்டும். அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். தாராபுரத்தில் மூலனூர் பகுதியில் விளைச்சல் செய்யும் முருங்கை விதை, முருங்கை பொடி ஆகியவை ஏற்றுமதி செய்வதற்கு ஏதுவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனை பதப்படுத்த குளிரூட்டப்பட்ட அறை ஏற்படுத்தி தர வேண்டும். பழனி, தாராபுரம், மைசூர், ஜாம்ராஜ் நகர் வரை செல்லும்படியாக ரயில் தண்டவாளம் அமைக்க வேண்டும். பல்லடம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மேம்பாலம் அமைக்க வேண்டும். பேருந்து நிலையத்தை புதுப்பிக்க வேண்டும். மடத்துக்குளம் பகுதியில் அமராவதி அணையிலிருந்து வீணாகும் குடிநீர் தடுப்பணைகளை அமைத்து விவசாய பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும். பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தில் ஆனைமலையாறு, நல்லாறு அணைகள் கட்ட வேண்டும். உடுமலைப்பேட்டை பகுதியில் தற்காலிகமாக சேமித்து வைத்த குளிர்சாதன கிடங்கு அமைத்து தர வேண்டும். சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும். அவிநாசி பகுதியில் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி அனைத்து குட்டைகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும். அவிநாசி மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும். இம்மாநிலத்தில் 142 தொகுதிகளில் இம்மாதம் 29ஆம் தேதி 2வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகளை மூத்த துணை தேர்தல் ஆணையர்கள் திரு கியானேஷ் பாரதி, திரு பவன்குமார் சர்மா ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்கின்றனர். 3 நாட்கள் மாநிலத்தில் உள்ள மாவட்ட அளவிலான அதிகாரிகள், காவல்துறை மூத்த அதிகாரிகள் ஆகியோருடன் தேர்தல் தயார்நிலை குறித்து ஆய்வு செய்கின்றனர். சத்தீஸ்கட்டின் கன்கர் மாவட்டத்தில் உள்ள மச்பள்ளி என்ற இடத்தில் காவல்துறையினர் தேடுதல் வேட்டை மேற்கொண்டிருந்தபோது ஒரு பெண் உட்பட 2 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பெரிய நாடுகள் மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட மேற்கொள்ளும் முயற்சிகளை வரவேற்பதாக மும்பையில் உள்ள ஈரான் தூதர் திரு சையத் ரஸா முசாயப் தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ராஜ்ய ரீதியிலான அணுகுமுறை வரவேற்கத்தக்கது என்றும் கூறினார். ஈரான் மீதான தாக்குதலில் அமெரிக்காவின் நடவடிக்கைகளை இந்த நாடுகள் ஆதரிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். ராணுவ ரீதியாக இந்த போர் சூழலில் ஈடுபட விருப்பமில்லை எனவும் இந்த 3 நாடுகளும் தெளிவாக கூறியுள்ளன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். போர் சூழலை கட்டுக்குள் கொண்டுவந்து உலக சந்தை நடவடிக்கைகளை தடையின்றி மேற்கொள்ள இந்த நாடுகள் முயற்சி எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இரவு மணி 7:30க்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக அமைப்பில் மகளிருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வேண்டியது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக ஜாலியன் வாலாபாக்கில் உயிர் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மேற்கு வங்க 2ஆம் கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும். சத்தீஸ்கட்டில் காவல்துறையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் 2 நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி இன்று ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.